நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் டீச்சரு என்னை மாடு மேய்க்கத்தான் ஆவியன்னு சொன்னாங்க. இப்போ அதே மாடை தான் நானும் மேய்க்கிறேன். இப்போ நல்லா சம்பாத்தியம் நல்லா பண்ணி வச்சிருக்கேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மித்திரன் சேனல். இன்றைக்கி நம்ம மித்திரன் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொதுவாக இந்த ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிக்காத பசங்களை ஒரு சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, நீலாம் படித்து முடிச்சுட்டு மாடு தான் மேய்க்க போகிறேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த மாடு மேய்க்கிறதே ஒரு தொழிலாக எடுத்து பல லட்சங்கள் சம்பாதிக்கிறத ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் மாடசாமி. ஊர் வந்து தென்காசி மாவட்டம் அருணாசபுரம் கிராமம். நான் ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கேன். இப்போ உங்கள் மாட்டு பண்ணையில் என்ன வகையான மாடுகள் இருக்குது? என்கிட்ட இருக்க வகையை வந்து மாட்டு பண்ண வகையை வந்து ஹெச்எப்பு, நாட்டு மாடு, கிர்லு. இப்போ நாட்டு மாடுக்கும் கச்சப் மாடுக்கும் என்ன வித்தியாசம்? நாட்டு மாடு வந்து பால் வந்து காலையில் 5, சாயந்தரம் 5 கொடுக்கும். ஹெச்எப் மாடு காலையில் 10, சாயந்தரம் 10 லிட்டர் கொடுக்கும். இப்போ இந்த ரெண்டு மாட்டில் எந்த மாட்டுக்கு பாலில் வந்து சத்து வந்து அதிகமாக இருக்கும்? நாட்டு மாட்டில் தான் கொழுப்பு சத்து கூடுதலாக இருக்கும். ஹெச்எப் மாட்டில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும், கொழுப்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாடு வளர்க்கீங்களா? ஆமாம். இதுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் வந்து நீங்கள் போடுவீங்க? நம்மகிட்ட பில்தட்டை இருக்குது. கூடால தண்ணி வைக்கிறதுல மக்காச்சோள தவிடு, கோதுமை தவிடு, எல்லாமே இயற்கையான உணவு தான். எல்லாமே இயற்கையான உணவு தான். நான் அரைச்சி தான் போடுறேன் உலகம். அதே மாதிரி இப்போ மாடு வளர்க்காங்களா? ஆமாம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த மாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நோய் அது மாதிரி வரும். அந்த மாதிரி நோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி? வருஷத்துக்கு 2 தடுப்பூசி போட்டுறணும். மாசி மாதம் 1, பிறகு மழை டயத்தில் ஒரு ஊசியை போட்டு விட்டீங்கன்னா இந்த காநோய், வாநோய், மடுநோய் வராது. இப்போ மடு நோய் வர்றதுனால என்ன பிரச்சனை உண்டாகும்? 4 காம்புலையும் புண்ணு வந்துடும். அப்போ வந்து பால் எடுக்க முடியாது. மடுநோயில் 2 வகை இருக்கு. நம்ம பால் எடுக்கிறனாலும் மடுநோய் வரும். இந்த காநோய், வாநோய் வரும்போதும் மடுநோய் கண்டிப்பாக வரும். அந்த மடுநோயில் வந்து காம்பில் தான் புண்ணு வரும், கை வைக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். ஓகே ஓகே. இப்போ மாடு வந்து இப்போ 4 மணினா 4 மணிக்கு தான் பால் கொடுக்கும். அது வந்து நம்ம பழக்கிறதா? நம்ம பழக்கிறது தான். நம்ம எப்போ வேணாலும் எடுக்கலாம். அதான் ஒரு டயத்துக்கு எடுத்துட்டு போயிடணும். 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும். ஒரு டயத்தை நம்ம பழகிட்டோம்னா அந்த டயத்துக்கு காலையில் 6 மணி, சாயந்தரம் 6 மணி. என்னதான் மழை, இடி, மின்னல் எது அடித்தாலும் பால் தொழில் வந்து கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். வேற எந்த தொழிலுக்கும் நம்ம போக முடியாத அளவுக்கு நம்மகிட்ட ஒரு சைடு பிசினஸும் இருக்கிறதுனால நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இப்போ இந்த மாட்டு பண்ணை வச்சா எல்லாருமே சக்ஸஸ் ஆயிடலாமா, இல்லை அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு தொழில் பார்த்தா தான் இந்த மாட்டு பண்ணையை கரெக்டாக? அடிஷ்னலாக ஒரு தொழில் இருக்கணும். இப்போ 10 மாடு வச்சிருக்கோம்னா என்கிட்ட வந்து நவதேவன் கடை இருக்குது, வியாபாரம் பார்க்குறதுனால நமக்கு பிசினஸ் ஓரளவுக்கு பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த மாட்டு பண்ணை வைக்கணும்னு எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? நான் படிச்சிருக்கிறது டிப்ளமோ. சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்தீங்க. மாதம் 15,000 தான் சம்பளம். அதில் வந்து நான் 2020 வெளியே வந்துட்டேன். அந்த கொரோனாவோட வெளியே வந்துட்டேன். சரி. அது எனக்கு சம்பளமும் கட்டலை, ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வர முடியாத அளவுக்கு தான் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சம்பளம் அது வாங்கினோம்னா இங்கே போகிற வாக்கு வர வாக்கு செலவழிச்சிட்டு போயிருந்தேன். அதில் கட்ட முடியல. என்னால் ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கொரோனாவுக்கு வந்தேன். எங்கள் அப்பா கூட நான் தான் வியாபாரம் பார்த்தேன். அவரு நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன். சேர்த்து வச்சதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 4 மாடு தான் பிடிச்சேன். ஓகே. 4 மாடு பிடிச்சி மெயின்டைன் படித்தேன். தோட்டத்திலே இடங்கரை நமக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால வந்து சோள நாற்று, புல் தட்டை எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். எதுவும் வெளியில் வந்து இந்த வட்டிக்கு அந்த மாதிரி கடன் வாங்கி இந்த தொழில் பார்க்கவே கூடாது. ஓகே. நான் வச்சிருந்தது 2 லட்ச ரூபா வச்சிருந்தேன். ஓகே. சாவடி 1 லட்ச ரூபா. மாடு பிடிக்கும் போதும் தரமாக தான் பிடிக்கணும். நம்ம பேராசைப்பட்டு மாடை பிடிக்கக்கூடாது. அதிகபட்சம் 25,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு மாடு பிடிச்சோம்னா நம்ம மேலே போகலாம். அதே மாதிரி இப்போ இந்த மாடு பிடிக்க போறீங்களா, அப்போ இந்த மாடு வந்து நல்லா இருக்கும், இந்த மாடு வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறத நீங்க எப்படி தீர்மானிக்கீங்க? மாடு வந்து நான் பிடிக்கும்போது எலும்பு தோலமாக தான் பிடிப்பேன். மாடு பிடிக்கும்போது ஒரு 2வது ஈத்தோ 3வது ஈத்தோ ஒவ்வொருத்தங்கிட்ட தீவனம் இல்லாத ஆள்கிட்ட தான் பார்த்து பிடிப்பேன். அவங்ககிட்ட பிடிச்சிட்டு வரும்போது நம்மகிட்ட தீவனம் இருக்கனால நம்மகிட்ட தேறி வந்துக்கிடும். இப்போ மாட்டு பண்ணையில் வந்து இப்போ உங்களுக்கு இடங்கரை இருக்குது, அதுக்கு தீவனம் போட்டு நீங்கள் வளர்த்துருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து யூடியூப் எதுலையாச்சும் பார்த்துட்டு ஆர்வத்தில் மாட்டு பண்ணை வைக்கணும்னு வச்சுருவாங்க. இப்போ இடங்கரை இல்லாதவங்க என்ன மாதிரி மாட்டு பண்ணை வைக்கலாம்? இடங்கரை இல்லைனாலே மாட்டு பண்ணை பக்கத்திலே போகக்கூடாது. ஏன்னா எனக்கு 1.5 ஏக்கர் இடம் கிடக்கு. 1.5 ஏக்கர்னால என்னால் 10 மாடு தான் பார்க்க முடியுது. அதுக்கு மேலே இடம் கிடந்துச்சுனால்
தாராளம் இன்னும் 4 மாடு பிடிக்கத்தான் செய்வேன். இப்போ 1.5 ஏக்கர் இடம் இருக்கிறதுனாலே நம்மளால 10 மாடு தான் பிடிக்க முடியுது. நமக்கு ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஓகே. நானும் இதுக்கு முன்னாடி 2 மாடு பார்க்க முடியல, கொடுத்துட்டும் செஞ்சுட்டேன். ஏன்னா தீவன தட்டுப்பாடு வந்துடும். தீவன தட்டுப்பாடு மழை டயத்துல பிரச்சனை கிடையாது, நம்ம வெளியே மேய்ச்சல்ல கட்டிடுவோம். அந்த ஆடி ஆவணியில வந்து கோடைகள் வந்துடும். கோடை வரும்போது தீவனம் தட்டுப்பாடு ஆகிடும், அதை மெயின்டைன் பண்ண முடியாது. சரி சரி சரி. இப்போ வந்து மாட்டு உங்களுக்கு பால் எடுக்கிறதுக்கு வந்து வெளியில இருந்து ஆள் வராங்களா இல்லை நீங்களே எடுக்க? இல்லை, நானே சாயந்தரமும் காலையில் நானே எடுத்து பண்ணையில் கொண்டு ஊற்றிட்டு பண்ணையில் ஊற்றினா தான் எனக்கு கட்டுது. ஓகே ஓகே. நீங்கள் இந்த மாதிரி லோக்கல் சில்லற பால்லாம் நீங்கள் எதுவுமே கொடுக்கல கிடையாது. நம்ம வந்து லைனில் வியாபாரத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது செட் ஆகலை. இப்போ நீங்கள் வந்து மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க எல்லாருமே அவங்க சொந்தமாக மாட்டு பாலை கறந்து வெளியே ஊற்றுறது நல்லதா, இல்லை வேலைக்கு ஒரு ஆள் போட்டு அவங்க கறந்து வெளியில் ஊற்றுறது நல்லதா? முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட வந்து 10 மாடு இருக்குன்னா நம்ம தான் கறக்கணும். 1 மாடு 2 மாடு 5 மாடுக்குள்ளே இருக்கவங்க வந்து அடுத்த அவங்க ரெகுலராக ஊற்றுறவங்கள்ட்ட ஊற்றினா தான் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மகிட்ட 10 மாடு இருக்கும்போது ஒரு தேரத்துக்கு 30 லிட்டர் சேருது, 2 தேரத்துக்கு 60 லிட்டரு. கறக்கிறதுக்கு ஆளை கூட்டிருந்தாலும் 200 ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் வரமாட்டாங்க. மாதம் தொகை 6000 ரூபா அதில் போயிடும். இப்போ வந்து நீங்கள் சென்னையில் வேலை பார்த்தேன்னு சொன்னீங்களா? ஆமாம் சார். சென்னையில் வந்து 15000 ரூபா சம்பளம் வாங்கினீங்க. சம்பளம். இப்போ வந்து நம்ம உள்ளூர் லோக்கலில் இருக்கீங்க. ஆமாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இது வந்து எப்படி உங்களுக்கு தோணுது? இதில் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு வார கணக்கு தான் அங்கே வந்து வாரம் 10,000 11,000 வரைக்கும் வரும். இது வந்து குறைஞ்சது. எனக்கு எல்லா மாடும் வரும்போது 15,000 ரூபா ரெகுலர் வாரத்துக்கு. மாதம் 60,000 ரூபா. இந்த 60,000 என்னோட சேமிப்பு தான். நான் வியாபாரம் பார்க்கறது ஒரு 20,000 ரூபாய்க்கு வியாபாரம் பார்ப்பேன் மாசத்துக்கு. ஓகே. அந்த 20,000 உள்ள போடுவேன். இப்போ மாட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் அது டெய்லி அந்த மாடு இருக்க இடத்த வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு தடவை அலசி விட்டுறணும். இல்லையா வாரத்துல ஒரு நாள் மாடையும் குளிப்பாட்டணும். வாரத்துல ஒரு நாள் மாடை குளிப்பாட்டினாலே போதும். இப்போ மாட்டுக்கு வந்து செனை ஊசி போடுவீங்களா? ஆமா. அது இங்க கால்நடையில இருந்து இங்க டைரக்டா வந்து போடுவாங்களா? இல்ல நான் வந்து ஒரு ஊசிக்கு வந்து 250, 2 ஊசிக்கு 250 ரூபா. 250 ரூபா. நான் அது வந்து நம்மளால இவ்வளவு மாடையும் பத்திட்டு போக முடியாது. ஒரு அருணாச்சலம் நான் வச்சிருக்கிறது 1.5 கிலோமீட்டர் தள்ளியில வச்சிருக்கேன். சரி சரி. அதனால வந்து டாக்டருக்கு ஃபோன் அடிச்சிருவேன், அவங்களே வந்து ஊசியை போட்டு போயிடுவாங்க. சரி சரி. கால்நடை சம்பந்தமான சர்வீஸ்லாம் இங்க எல்லாருமே நல்லபடியா கிடைக்கும். நீங்க வந்து இந்த மாட்டு தொழில எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிச்சு? இப்போ நீங்க சென்னையில ஒரு மாடு நின்னுச்சு, அம்மா பிடிச்ச ஒரே ஒரு மாடு. அந்த மாட்டோட ஆசைகள் நம்மளை வந்து உருவாக்கிருச்சு. ஒரு நாளைக்கு வீட்டுல இருந்த மாடு வந்து நாட்டு மாடு 8 லிட்டர் கறந்துச்சு. ஓகே. ஒரு தேரத்துக்கு 8 லிட்டர், 2 தேரத்துக்கு 16 லிட்டர். மாசம் 15,000 20,000 வாங்க ஆரம்பிச்சாரு. ஒரு மாட்டுட்டே அவ்வளவு வருமானம் இருக்குல்ல. ஆமா. நான் அதே திருப்பி நம்ம வச்சுட்டா என்ன, நம்ம கூட 4 மாடு பிடிச்சு வச்சுக்கலாம். அம்மா பிடிச்ச மாடும் 27,000 ரூபாய்க்கு அம்மா பிடிச்ச மாடு. ஓகே. இப்ப நான் பிடிச்ச மாடும் 25ல இருந்து 35 ரூபாய் வரைக்கும் தான் மாடு இருக்கும். என்கிட்ட இருக்க மாடு ஃபுல்லா அவ்வளவு மாடு தான். அந்த ஹெச்எப்ல வந்து கிடையறியா பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம், கூடிய லாபம் இருக்கும். புரியுது புரியுது. இப்போ இன்னொரு டவுட்டு, இப்போ வந்து ஹெச்எப் மாடு வந்து என்ன ரேட்டு? ஹெச்எப் மாடு நீங்க 2,000 3,000 போய் வாங்க போனீங்கன்னா 50 ரூபாய் குறைஞ்சு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கிடையில சென பிடிக்காத கிடையில நீங்க பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா 20-25 ரூபாய்க்கு வாங்கிடலாம். நீங்க ஊசியை போட்டு பருவப்படுத்திட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 5 லிட்டர் பால் குறையில்லாம வரும். ஓகே. இப்போ செனை பிடிக்காம நம்ம வாங்கிட்டு வரோம். சப்போஸ் அது வந்து நம்ம செனை ஊசி எல்லாம் போட்டு செனை பிடிக்கலன்னா அது நமக்கு லாஸ் தானே? செனை பிடிக்கிறதுக்கு ஒரே பிளானுங்க தான். ஒரு நாளைக்கு மனுஷன் குளிக்கிற மாதிரி மாட்டை 2 தரம் குளிப்பாட்டணும். 2 தரம் காலையிலையும் சாயந்தரமும் அந்த ஊசியை போட்டு 20 நாளைக்கு டெய்லி குளிப்பாட்டிடணும். காலையிலையும் சாயந்தரம் குளிப்பாட்டி விட்டுட்டே மாட்டுக்கு இருக்க சூடு தணிஞ்சிடும். ஹெச்எப்புக்கு வந்து சூடு கூடுதலா இருக்கும். சூடு தணிஞ்சிடும். அந்த சூடு தணிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளைமேட்டுக்கு பிடிச்சிரும். இப்போ ஹெச்எப் மாடுக்கும் நாட்டு மாடுக்கும் உள்ள அந்த அமௌண்ட் வித்தியாசம். இப்போ ஹெச்எப் மாடுனா என்ன ரேட் இருக்கும், நாட்டு மாடுனா என்ன ரேட் இருக்குங்களா? அந்த மாதிரி ஹெச்எப் மாடு தலையத்து போனா 50,000 ரூபா, நாட்டு மாடு 35 ரூபா. 35 ரூபா. அப்போ நம்ம நாட்டு மாடு தான் கம்மி, சத்து அதிகமா இருக்க மாடு தான் கம்மி, பாலும் குறைஞ்சு கொடுக்குறாங்க, குறைவா இருக்குனால. இது வந்து பால் வந்து 10 லிட்டர் ஸ்டார்டிங்லேயே 10 லிட்டர் 8 லிட்டர் குறையில்லாம வரும். நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க டீச்சரு என்ன மாடு மேய்க்கத்தான் ஆவியன்னு சொன்னாங்க. இப்போ அதே மாடை தான் நானும் மேய்க்கிறேன். இப்போ நல்லா சம்பாத்தியம் நல்லா பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் கம்பெனி சென்னையில் வேலை பார்த்தேன். அந்த மேனேஜரு 45,000 ரூபா இப்போ அவர் சம்பளம் வாங்குறாரு. இப்போ நான் வந்து 60,000 ரூபா வாங்குறேன். என் ஃபேமிலி நல்ல ராஜா மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த எந்த தொழில் பார்த்தாலும் கண்ணும் கருத்துமாக பார்த்தா தொழில் நல்லா தான் இருக்கும். ஆனால் மாட்டுப்பண்ணைக்கு இடங்கள் முக்கியம்.